புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும், இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து சவால்களை வென்று வாழ்வில் விஸ்வரூப வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்த பல அதிசய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா மேடம். அதாவது வாழ்க்கையில் நம்ம விஸ்வரூப வெற்றியை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத இந்த சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மேஜிக்கை உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். அதாவது மக்கள் தன்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க, பரிகாரம் செய்யறாங்க, எல்லா ஜாதகம் எல்லாத்தையும் வீட்டுல எப்பவுமே ஆன்மீக பாடல்களை போட்டு விடுறாங்க. கண்டிப்பா பாடல்கள் எனி டைம் ஓடிட்டே இருக்கு. கண்டிப்பா மேடம். இவ்வளவு நாங்க பண்றோம், ஆனாலும் பாத்தீங்கன்னா கடன் குறையவே மாட்டேங்குது, அதிகமாயிட்டே போகுது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் பேச்ச பிள்ளைங்க கேட்கறதே கிடையாது மேடம். ரொம்ப அதிகமா இருக்கு. எங்கேயோ தப்பு பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது, அது என்னன்றதை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. இதுக்கும் வாஸ்து காரணமா இருக்கும். நிச்சயமா இருப்பியல் வாஸ்து தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத உறுதியா ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். ஏன்னா நிறைய வீடுகளில் நம்ம நம்மளோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு மரம் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் பண்ணின பிறகு அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த 11 மணி 11 நிமிடம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம், புதுயுகம் நேயர்களுக்காக. அப்போ அந்த விதத்தில் நிறைய வீடுகள், சிறிய வீடுகள் கூட நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்க எல்லாருமே பல வருடங்களாக நான் நம்மளோட ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, வாஸ்துவில் நான் சொல்கிற விஷயங்களை, ஏன்னா நான் எல்லாமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எதையுமே மறைக்காமல் சொல்கிறதுனால அந்த விஷயங்களெல்லாம் அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு அவங்க வீடு தான் காரணம் அப்படிங்கிற புரிதல் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. அதனால் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்மளோட நேயர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கோவில்களுக்கு போகிறாங்க, நிறைய வீட்டில் எப்போதுமே சுவாமியோட ஸ்லோகங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களும் ரொம்ப பக்தி மார்க்கமாக இந்த ஆடி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சாரி இந்த மாதிரி கட்டிட்டு ரொம்ப ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் எங்களோட கடன் தீர்றது ஒரு விதத்தில் இருந்தாலுமே கூட எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் எங்கள் வீடு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் எனர்ஜி அப்படிங்கிறத இந்த வீடு தான் வச்சுருக்கு. நீங்கள் தூங்கும்போது தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற இந்த சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் உங்களோட ஜாதக கட்டங்கள் எப்படி இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இடிக்காமல் உடைக்காமல் வீட்டை வாஸ்து சரி பண்ணி சிங்கிள் ரூம் கான்செப்டில், வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமில் மாற்றம் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுதும் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் இது இன்றைக்கி கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் குறிப்பாக இந்த வாரத்தில் ஒரு வீட்டோட வாஸ்து அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டுக்கு காம்பவுண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லா வீடுகளுக்குமே காம்பவுண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். ஏன்னா
வீட்டோட சுவர் அப்படிங்கிறது தாய் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டு தான் தந்தை சுவர் அப்படிங்கிறது. அதாவது ஒரு வீட்டுக்கு அம்மா அப்பா எவ்வளோ முக்கியமோ அது போலவே ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் அப்படிங்கிறது இந்த தந்தை சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிதலை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு அது சொன்னாலுமே அது கூட நிறைய பேர் வாஸ்து வடகிழக்கு தவறாக இருக்கும்போது புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அதனால் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டோட வடகிழக்கை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். ஒரு கையில் ஏதோ ஒரு ஃப்ராக்சர் இருந்தால் வாழ்ந்துடலாம், காலில் ஒரு ஃப்ராக்சர் இருந்தால் வாழ்ந்துடலாம். தலையே இல்லைன்னா அந்த வீட்டில் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வர முடியுது இன்றைக்கி. பிறகு அந்த இடத்துல இந்த காம்பவுண்டு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு இந்த வாஸ்துவில் பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறதையும், அவங்களோட ஈசான்ய பக்கத்து வீட்டில் காம்பவுண்ட் இல்லைன்னா பக்கத்து சைட்டில் பக்கத்து மனையில் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடு காலியாக அந்த இடம் கட்டாமல் காலியாக இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு, நல்ல மகிழ்ச்சி, அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறத இந்த குடும்பம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்து வீட்டோட சைட்டு அந்த சைட்டில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கு. வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தோல்விகள், நிறைய கடன், திடீர்னு நிறைய இழப்புகள், கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 20 லட்சம் ரூபாய் இழப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்காம அவங்க அந்த பணத்தை ரொம்ப நாளாக சேமித்து வச்சுருந்த ஒரு அமௌண்ட்டை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே வரும்போது தான் நம்ம டிவியில் நான் சொன்னேன், இந்த 11 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத இதை கேட்டுட்டு எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த வாரத்தில் அந்த வீடை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அந்த இடத்துல இந்த பக்கத்து மனையில் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் உங்களுக்கு பாதிப்பு. அப்போ இதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல தான் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரூமில் வுட்டில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த ரூமில் தூங்குங்க. ப்ளஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றுதலுக்கு உரியதாக உள்ளதாக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய கோவில்களுக்கு போகும் பொழுதும் நிறைய ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபாடு இருக்கும் பொழுதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு மனசில் ஒரு மாறுதல் வரும் பொழுது தான் நம்மளோட சக்ராஸ் நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அப்போ நம்ம நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துட்டு பொறாமப்படுறது, கோவப்படுறது, தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட குணங்களை நிறைய நம்ம மாற்றிக்கொள்ளும் போது அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற புரிதலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வாஸ்து மாறும் பொழுது உங்களோட மனநிலை மாறும். உங்களோட மனநிலை மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். வீட்டை சுற்றி உள்ள மரங்களை கவனித்து எடுக்கணும் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய இடங்களில் தேவையில்லாமல் ரொம்ப தூரத்தில், கிட்டத்தட்ட நம்ம வடகிழக்குலேருந்து 300 அடியில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தை கூட டிவியில் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்துடுறீங்க. இந்த மாதிரி தவறுகள் யாரும் செய்ய வேண்டாம். ஒரு மரத்தை எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக டிகிரி படி அந்த மரம் எந்த இடத்துல இருக்குது, இந்த 16 திசையில் அது நல்லது பண்ணுமா, நமக்கு நல்லது அல்லாததை பண்ணுமா அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு தான் ஒரு மரத்தை எடுக்கணும். நீங்கள் டிவியில் சொன்ன உடனே மரத்தை எடுக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. வாழை மரம் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் எடுத்துருங்க. ஏன்னா அது கூட்டமாக வளரும். அந்த ஒரு திசையில் ஒரு ஈசானியத்தில் இருந்தால் அது லோடு அப்படிங்கிற கணக்கில், நீர் சார்ந்த மரமாக இருந்தால் கூட ஈசானியத்தில் அது இருந்ததுன்னா வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அக்னியில் இருந்தால் அது அக்னி பாகத்தில் நீர் எப்போதும் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆரோக்கிய குறைபாடுகளையும், அது போலவே தென்மேற்குங்கிற கன்னிமூலையில் இருக்கும்போதும் அந்த இடத்துல மண் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கும்போது முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகளையும் அந்த இடத்துல கொடுத்துரும். அது போலவே வாயுமூலை அப்படிங்கிற வடமேற்கில் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல இருக்கும்போதும் உறவுகளுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி நிகழ்வுகளையும் கொடுத்துரும். அதனால் வாழை மரம் காம்பவுண்டுக்குள்ளே எந்த வீட்லேயுமே வைக்க வேண்டாம். காம்பவுண்டுக்கு வெளியில் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமே. அல்லது உங்களுக்கு நிலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழை மரத்தை மட்டும் காம்பவுண்டுக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு மேலும் நல்ல மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கொடுக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியம்தான் முன்னாடி ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அப்படிங்கிற இந்த 3 நிலைகளில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா வீட்டை சுற்றி உள்ள மரம் செடிகொடிகள் என்ன இருக்குது, அது போலவே உங்கள் வீட்டோட
வாஸ்து அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அதற்குண்டான கரெக்ஷன்ஸை சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் நம்ம கரெக்ட் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்ருக்கேன். இதை பெருமையோடு இந்த இடத்துல பதிவிடுறேன் என்னோட நேயர்களுக்காக. இன்றைக்கும் 11 மணி 11 நிமிடம் வரைக்கும் என்னோடய ஃபீஸில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டை ஒரே ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. அது போலவே உங்கள் வீடு ஏன் இப்படி தவறுதலாக அமையுது, உங்கள் வீட்டுக்கும் உங்களோட ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்ன பாதிப்பு இருக்கிறதுனால இந்த வீடு இப்படி அமைஞ்சிருக்கு, அப்போ இதை இங்கே கரெக்ஷன் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள பாதிப்புகள் எப்படியெல்லாம் குறையும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நேரடியாக நான் உங்கள் வீட்டுக்கு குறிப்பிட்ட நாளில் டைரெக்டாக உங்கள் இடத்துக்கே நான் வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. ஒரு நேயர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க மேடம், அதாவது பக்கத்து வீடு வந்து கட்டிட்டாங்க, ஒட்டி கட்டிட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து செல்வ தடை ஏற்பட்டுச்சு, அது வரைக்குமே நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு டவுட் இருக்கு மேடம். அதாவது இப்போ அந்த சென்னை நகரத்துல இருக்கிற வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டி 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 கட்டுறாங்க, அதுல வெளிச்சம் மறையுது, காத்து மறையுது, எல்லாமே மறையுது, அதனால நோய்களும் வருமா? இதற்கு தீர்வு இருக்கு? நிச்சயமா. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு இவ்வளோ வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறைய வேலை இல்லாமல் இருக்குது. நிறைய இடங்களில் நான் பார்க்கும்போது நல்ல படிக்கிற வரைக்கும் நல்ல பசங்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பேரண்ட்ஸோட பேச்சையும் கேட்காத ஒரு நிலைக்கு மாறிடுறாங்க குழந்தைங்க. இது எல்லாத்துக்குமே வாஸ்து தான் அந்த காரணம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அந்த இடத்துலேருந்து மாறும்போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக கிடைக்கும், அல்லது வாய்ப்பு இருந்தால் வாஸ்துவை கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மேடம். நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். பேசுங்க மேடம். நேர்களுடைய ஒரு கவனத்திற்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒவ்வொரு செவ்வாய் தோறும் மேடம் அவர்கள் வந்து உங்களுக்காகவே பிரத்யேகமாக 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 11 அதாவது 11 மணி 11 நிமிடங்கள் வரை. அதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மேடம். அதாவது இப்போ வாஸ்துல வந்து நாங்கள் பல விதமாக வந்து பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். எந்த திசையை முக்கியமாக நாங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா திசையும் முக்கியம் தாங்கம்மா. 16 திசையும் முக்கியம் தான். 16 திசைகள், 16 செல்வங்கள், 16 லக்ஷ்மிகள், அதில் ஒன்றும் குறைய கிடையாது. ஆனால் ஒரு வீட்டுக்கு தலையே பிரதானம், தலை தான் முக்கியம். ஈசானிய பாகம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிறது 45 டிகிரி எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த ஈசானியம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அதுக்கு அதை சார்ந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். அப்போ அந்த தென்கிழக்கை நம்ம செக் பண்ணணும். உறவுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது குழந்தைங்களோட நடத்தையில் ஒரு மாற்றம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாயு மூல வடமேற்கை செக் பண்ணி சரி பண்ணணும். அதுபோல குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை, நோய்கள், அதாவது வழக்குகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தென்மேற்கை நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து 4 திசைகளையும் சொல்கிறோம். அதில் பேசிக்காக இது அடிப்படை வாஸ்து. இதில் துல்லியமானது தான் நம்மளோட 16 திசைகளை கொண்ட இருப்பியல் வாஸ்து. இருப்பியல் வாஸ்துல எந்த வீடு எப்படி இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நம்மளால் வந்து நிச்சயமாக உறுதியாக அந்த இடத்துல வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத உடனடியாக கொடுக்க முடியும். இதனால தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய கிளைண்ட்ஸு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. சொல்லக்கூடிய விஷயத்த இமீடியட்டாக புரிஞ்சிட்டு சரி பண்ணிக்கிறதும் கூடுதலாக அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரங்கள், எந்த கோவில்களுக்கு போகணும், அவங்க வாழ்வியலில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், என்ன நம்பர் எழுதணும், என்ன சுவிட்ச் வேர்டு எழுதணும், என்ன வந்து மலர் மருந்துகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு அவங்களுக்கு தேவை அப்படின்னா அது எல்லாமே எழுதி கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்து அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டவுட் இருந்ததான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம், எல்லாருக்குமே நல்லது தான் நடந்துட்டுருக்குங்கம்மா. கண்டிப்பா மேடம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர். வணக்கம் மேடம். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம்.
நேரம் நல்ல நேரம். மேடம் ஓகே பரவாயில்ல. அதாவது இன்னைக்கு அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சும் வந்து அதிர்ஷ்ட தேவதை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணல டோரை. சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். அதாவது இப்போ வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு வாஸ்து அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள்லாம் நாங்க அங்கங்க வைக்கிறோம் மேடம். அது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா. ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் என்னென்ன பொருட்களை எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற கரெக்ஷனை நம்ம வந்து மாற்றி, அதாவது வீடுக்கு நம்ம வந்து வாஸ்து பார்க்க போகும்போது ஒவ்வொரு பொருட்களையும் தேவைப்பட்டால் மாற்றி வைக்கும் பொழுதும் அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா எந்த இடத்துல லோடு வைக்கணும், எந்த இடத்துல லோடு வைக்கக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு அறைக்கும் பொருந்தும். அப்போ ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம கரெக்டாக இதை செக் பண்ணி சரி பண்ணும்போது உறுதியான நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது செல்வ வளம் அப்படிங்கிறத மக்கள் வந்து பிரதானமாக இன்றைக்கி முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் இன்றைக்கி நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்குறதுல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு, நல்ல உற்சாகம், நல்ல சுறுசுறுப்பு, நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து ஒரு நிறைய தடைகள் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு மன அழுத்தங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வந்துடுது. இதுக்கு எல்லாமே காரணம் வீட்டை சுற்றி உள்ள மரம் செடிகள் மட்டுமே அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆணித்தரமாக என்னால் பதிவு வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் செடி வளர்த்துங்க, கொடி வளர்த்துங்க, எது வளர்த்தினாலும் வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ படர விடக்கூடாது. ஏன்னா இது வந்து தவறான அமைப்புகளை உருவாக்கிறது. செடிகள் கொடிகள் தாராளமாக வளர்த்தலாம், ஆனால் எப்படி வளர்த்தணும், எங்கே வளர்த்தணுங்கிறதுக்கு வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ படர விடாமல் இருக்கும் பொழுது 100% வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இது கேதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கிரகங்களின் அடிப்படையில் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேலே ஒரு கொடி படர்ந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையில் தான் நம்ம உடம்பும் நம்மளோட வீடும் ஒன்று தான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து புரிதலோட ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் மரம் செடி கொடிகள் வைக்காமல் இருக்கிறது அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல எனர்ஜி, குபேரனோட எனர்ஜி, வரவுகளுக்கு உண்டான எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது போலவே கிழக்கு அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் பொழுது வீட்டுக்குள்ளே நோய்கள் எதுவும் இல்லாததும், அந்த இடத்துல வந்து ஆண்கள் நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த கிழக்கு ஓப்பன் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். அது போலவே இந்த வடக்கு பக்கம் வெயிட் இல்லாமல் செடிகள் கொடிகள் அதிகம் இல்லாமல் இருக்கும்பொழுது அந்த இடத்துல வருமானத்தின் திசையான இந்த வடக்கு திசை சூப்பரான நல்ல பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. இது எல்லாமே சயின்ஸ் தான். இதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மற்றபடி தவறான யோசனைகளுக்கு போகாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டோட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இந்த இருப்பியல் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு வைக்கிறேன். நற்பவி. நன்றி. கண்டிப்பாக மேடம். நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க, அதாவது வெயிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதாவது நம்ம மட்டும் வெயிட் போட்டால் வந்து அது ஏதாவது பிணி வருது அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வெயிட்டே இருக்கு. நம்ம எப்படி வெயிட் போட்டுட்டோம்னா அதனால நமக்கு பல டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மன அழுத்தமும் வருதோ, ஒபிசிட்டி அப்படிங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமோ அது போலவே வீட்டுக்குள்ளே தேவையில்லாத நிறைய திங்ஸை அடைச்சி வச்சிங்கனாலும் வெயிட்டாக இருக்கும். வெயிட் அப்படிங்கிறது அங்கேயும் அதே மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே தான் அந்த வீடு போயிடுது. அப்போ அந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய நபர்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு வேலை பார்க்க முடியாமல், நல்ல சிந்தனை இல்லாமல், சண்டை சச்சரவுகளோட அதிகமான ஆன்மீகத்தை தேடி ஓடுறதும், தவறான மனநிலையில் இருப்பதும், வருமானத்தில் தடை இருக்கிறதையும் உருவாக்கிறது இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டு, வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய எடை அப்படிங்கிறது. அப்போ இந்த எல்லாமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருங்க. டெய்லி வீட்டுக்கு மாப் பண்ணுங்க. வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்துருங்க. வீட்டில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எனர்ஜி வைஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து தடையில்லாத ஒரு நிலையில் நம்ம வாழணும் அப்படின்னா வீட்டை சுற்றி உள்ள வாஸ்து என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா நேற்றைக்கு பார்த்த ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஒரு விநாயகர் கோவில், கோபுரத்தோட பெரிய கோவில். ஆனால் அந்த வீட்டை அவங்க வாங்கி வந்ததே அந்த விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குது, நம்ம வந்து அடிக்கடி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் கிழக்கு முழுவதும் மாமரங்களும் இருக்கக்கூடிய ஒரு வீடு இங்கே சென்னையில் பார்த்தேன். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி மேற்கு திசையில் இடம் காலியாக இருக்குது. கிழக்கில் ஒரு கோவில் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இருப்பியல் படி அது ஒரு லோடாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பின்னாடி வந்து மேற்கு வந்து அதிக காலி இடம் அப்படிங்கிறதையும், அது போலவே மாமரங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாலுள்ள மரங்களாக வடகிழக்கு திசையில் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல கிடைக்காம இருக்குது. அந்த இடத்துல வந்து குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையும், திருமணமாகாத ஒரு சூழ்நிலையும், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையும், மன அழுத்தத்தையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதாவது வாஸ்து அப்படிங்கிறது
100% உண்மை. அது வந்து உணர்ந்தால்தான் புரியும். சில பேர் வந்து வாஸ்தெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து பார்த்தாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனோட வாழ்க்கை முறை வேற, இன்னைக்கு வேற. அன்னைக்கு கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தாங்க. ஏ டைப்பில் வீடு இருந்தது. வீட்டில் நாய்கள், பூனைகள், கோழிகள் எல்லாம் வளர்த்தாங்க. ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வளர்த்தாங்க. அப்போ அங்கே இழப்பு அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை தனித்தனி குடும்பங்களாக வசிக்கும்போது ஒட்டுமொத்த கர்மாவையும் அந்த குடும்பத்தினர் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை கொடுத்துருது. அப்போ இயற்கை வந்து யாரையுமே அழுத்துறது கிடையாது, யாரையுமே கெடுக்கிறது கிடையாது. சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணி சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நம்மளோட 6வது அறிவை பயன்படுத்தி இருப்பியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே உங்கள் வீட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 100% என்றைக்குமே உங்களுக்கு அதாவது இழப்புடன் கூடிய வெற்றி அப்படிங்கிறது இல்லாமல் எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு அதற்குண்டான மனநிலையும் வேணும். அப்போ இதுக்கு வந்து முசிறி பக்கத்தில் வெள்ளூர் அப்படிங்கிற இடத்துல காமேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6லேருந்து 9 மணி வரைக்கும் அழகாக சூப்பராக பூஜை நடக்கும். அதுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும், மகிழ்ச்சி வரும். சுக்கிரனோட அம்சமான ஐஸ்வர்ய மகாலட்சுமி உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வங்களையும் மறலக்கூடிய வாய்ப்பை, இந்த இருப்பேலை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு 11 மணியிலிருந்து 11 நிமிடம் வரைக்கும் 11 மணி 11 நிமிடம் வரைக்கும் என்னோட ஃபீஸில் 20% டிஸ்கவுண்ட் உண்டு. இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஃபீஸ் எல்லாம் நான் வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து பார்த்த பிறகு நீங்கள் கொடுத்தா போதும். நற்பவி. நன்றி மேடம். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது வாஸ்துல சின்ன சின்ன நுணுக்கங்களும் வந்து ரொம்ப தெளிவா நீங்க ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது உள்ள மட்டும் பார்க்க வேண்டாம், அதை பார்க்க கூடாது. வெளியே சுற்றுப்புற வாஸ்துவும் ரொம்ப முக்கியம். சுற்றுப்புற வாஸ்து கரெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 50% ரிசல்ட் கிடைச்சிடுது. பிறகு அடுத்தபடியா நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பா மேடம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் அடிக்கிற பெயிண்டா இருக்கட்டும், யூஸ் பண்ற பொருளா இருக்கட்டும், இது கூட பார்க்க வேண்டிய எல்லாமே. என்ன பவுடர் யூஸ் பண்றீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டோட கலர் என்ன இருக்குது, நீங்கள் என்ன டெய்லி கலர் கட்டணும், நீங்கள் என்ன மாதிரி உங்களோட பூஜை அறையில் என்ன எண்ணெய்கள் பயன்படுத்தணும், எல்லாமே தேவைக்கேற்ப. உங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி கன்சல்டிங் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது எல்லாமே சொல்லுவேன். அவங்கவுங்களுக்கு வீட்டை பொறுத்து அவங்களோட அந்த கன்சல்டிங்கில் சில விஷயங்கள் மாறுபடும். அதாவது நீங்கள் ஒன்று சொல்லும் போது சொன்னீங்க, ஒட்டுமொத்த கர்மாவும் வந்து ஒரு 2 பேர் வாழற வீட்டில் வந்து சேருது அப்படின்னு. ஆமாம். அதன் வழியாவே வந்து ஒரு கூட்டு குடும்பம் வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருந்தீங்க மேடம். அது குறித்து அந்த கூட்டு குடும்பம் நம்மளை எப்படி காப்பாத்துது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். நிச்சயமாங்கம்மா. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய மனநிலையில் நம்ம இருந்தாலுமே கூட இன்றைக்கி அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா 30-40 வருடங்களுக்கு முன்னாடி வாஸ்தெல்லாம் இப்படி பிரதானமாக இல்லையே, யாருமே வாஸ்து பார்க்கலையே அப்படிங்கிற கருத்துக்களை நீங்களே கூட ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் யாரும் பார்க்காமலாம் இல்லை. அதாவது இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் வாஸ்து நிபுணர் பார்த்தீங்கன்னா திருப்பதி கௌரு ரெட்டி ஐயா. அவங்க தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து 27 புத்தகங்கள் எழுதி இந்த வாஸ்துவை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ இது 40 வருடங்களுக்கு முன்னாடியே வாஸ்து இருந்தது. ஆனால் இவ்வளோ யாருக்கும் தெரியும். இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால நிறைய வாஸ்து நிபுணர்கள் யூடியூப்பில் பேசுகிறதும், என்ன மாதிரி டிவியில் பேசுகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு இன்றைக்கி நிறைய கிடைக்குது தகவல்கள். அந்த தகவல்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து அவங்க வீட்டை வந்து நிறைய பேர் சரி பண்ணுறாங்க. நிச்சயமாக அது கூடவே கூடாது. ஏன்னா அதாவது ஒரு உடலுக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு டாக்டரோ அந்த மாதிரி வீடுகளுக்கு நாங்கள் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கிறோம். அப்போ நீங்களாம் யூடியூப்பை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து பவளமல்லி மரத்தை வெட்டியிருந்தாங்க. எதுக்காக? வடகிழக்கில் நான் மரம் வைக்க வேண்டான்னு சொன்னதை அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு பவளமல்லி மரத்தை பாதிப்பே கொடுக்காத ஒரு பவளமல்லி மரத்தை வெட்டியிருக்காங்க. பவளமல்லி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்த மரம். அதுவே வந்து அந்த இடத்துல ஒரு தெய்வ குற்றத்தை கொடுக்கும். அப்போ அந்த மரங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். நிறைய அதுக்குண்டான பூஜைகளை, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தேவையில்லாத மரங்களையெல்லாம் எடுக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு. அது போலவே ஒரு நிபுணரோட வாஸ்து நிபுணரோட ஆலோசனையோட ஒரு மரத்தை எடுக்கிறது கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். யூடியூப் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வாஸ்து கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் கதை. ஏன்னா வடமேற்கில் ஒரு என்ட்ரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்துல ஒரு ரூல்.
வடமேற்கு வடக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரூல். ஆனால் அதை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வடக்கு வந்து டிகிரி வந்து ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்கிற ஒரு வீட்டில் நீங்கள் மாற்றும் பொழுது அதை நீங்கள் தவறுதலாக வச்சாலுமே கூட அங்கேயும் பாதிப்பு இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் வாஸ்து நாங்களே சரி பண்ணி பார்த்தோம், அதை பிறகு பிரச்சனை அதிகமாயிடுச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குற மாதிரி நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறை நீங்கள் வாஸ்து கரெக்ஷன் இருப்பியல் படி உங்கள் வீட்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களோட அடுத்த வாரிசுகளுக்கு நல்ல வாஸ்து பலம் உள்ள ஒரு வீட்டை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் எடுக்கலாம். இந்த முறை வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இடத்துல செட்பேக்கில் தண்ணி வந்து எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்ஸை போட்டு விட்டுறீங்க. இதுவே நிறைய வாஸ்து பாதிப்புகளை கொடுத்துருக்கு. வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் 0, 1, 2, 3ன்னு கரெக்டாக அந்த இடம் அந்த செட்பேக் இருந்து கரெக்டாக அந்த தண்ணி வந்து எந்த இடத்துல வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனித்து சரி செய்தால், இது எல்லாம் சயின்ஸ் தான், அந்த சர்க்கியூட் சரியாக இருந்தது அப்படின்னா சூப்பர் ரிசல்ட். அந்த இடத்துல வந்து அதாவது சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள காலி இடத்தை சரி பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் 75% அந்த இடத்துல ரிசல்ட் எடுத்துடலாம். மூன்றாவது தான் 3D டைமென்ஷனில் உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே வரோம். வீட்டுக்குள்ளே இடிக்க வேண்டியதில்லை, உடைக்க வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை சிங்கிள் ரூம் கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணுறோம். அதில் சின்னதாக வுட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல தூங்குறீங்க, அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அழகாக வெளியில் வந்துடுங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இயற்கை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்றைய நாளில் 11 வரைக்கும் என்னோட ஃபீஸில் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நற்பவி, நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நானே நேரில் வந்துட்டுருக்கேன். அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நற்பவி, நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நற்பவி. நன்றி மேடம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.